ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் வீக்லி ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது லைவ் எப்படின்னா வீக்லி வந்து 3 to 4 days லைவ் போடுவோம். 1 hour லைவ். அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். சரி, இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது முன்னாடி முதல்ல கிரக நிலைகளை பார்த்துப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கிர பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சியாக தான் இருக்கிறார். ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதுன வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடுவில் வக்ரம் ஆவார். ஸோ நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, சரிங்களா? அதே மாதிரி 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். ஆல்ரெடி செவ்வாய் கேது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, அதேமாதிரி ராகு கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும். சும்மா அந்த சூரியன் மாறுவார், அவ்வளோ மட்டும்தான், சரிங்களா? சரி, இந்த மாதத்துக்கான பலன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம். ஆடிப்பெருக்குன்னா ஆடி பெருகும்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க, கயிறு மாற்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர், அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்கு அன்னைக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும்போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம். அசல் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்யலாம், ரொம்ப விசேஷம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள், திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க. அதாவது இந்த வரலட்சுமி விரதம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம். ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் பூணூர் மாற்றுவாங்க. எல்லாரும் பூணூர் போடுவாங்க. புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்றைக்கி நடக்கும். முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது. வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க. அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை, வேதங்களும் படிக்கலாம், ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம், ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம், சரிங்களா? அது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஆவணி அவிட்டம் அன்றைக்கி. 15ஆம் தேதி எல்லாருக்குமே சரி சுதந்திர தினம். நம்ம இந்தியா சுதந்திரமான தினம். ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரமானது. ஸோ அந்த நாள் வருது. ஸோ உலகெங்கும் உள்ள நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும். மாதம் அஷ்டமி வரும். அதில் அந்த கோகுலாஷ்டமி என்ன சிறப்புனா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லாரும் நிறைய பேர் நிறைய கோவில்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்படி வரிசையாக பண்டிகைகளாக வரும். இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம். விநாயகர் சதுர்த்தி முத வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில். ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு பிறந்த நாள். ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால். ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும். கீழே ஹைப்புன்னு வரும், அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம மேசராசியை பார்ப்போம். மேசராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக மேசராசி 12 ராசியில் முதன்மையான ராசி. அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான். எல்லாத்தையும் தனக்கு தான் முதலுரிமை கொடுக்கணும், தனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அப்போனா அவங்களுக்கு தனியாக அவங்களை கவனிக்கணும். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் மேசராசிக்காரங்க என்னை வந்து நீ கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ராசியிலே முதல் ராசி அது செவ்வாயோட ராசி. செவ்வாய்னா முருகன். அப்போ அந்தளவுக்கு கோவங்களும் வரும். அதே மாதிரி ஸ்பீடாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேசராசிக்காரங்க. சரி, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவலைப்பட்டு இருந்தாங்க. நம்மள்கிட்ட மேசராசிக்காரங்க நிறைய பேர் ஜாதகம் பார்த்தப்ப கேட்ட ஒரே கேள்வி, சரி 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, மற்றதெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே பாசிட்டிவாக சொல்கிறீங்க, ஆனால் அந்த 7 சனி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் அதையே கேட்டுட்ருக்காங்க. அதாவது கண்ணு முன்னாடி நடக்க நிறைய நல்ல விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா அதை மட்டுமே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இது வந்து பெரிய அளவு நெகட்டிவ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் 7.5 சனி பாதிக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 7.5 சனி பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னாவது 12ஆம் இடம் விரயஸ்தானம், அப்போ விரய சனின்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அனுபவங்களை கொடுப்பார், நிறைய அனுபவங்கள் கொடுப்பார். அதாவது 30 வயசு கீழே இருக்கிறவங்களா இருந்தால் உறவினர்கள்னா யார், நண்பர்கள்னா யார் அப்படின்னு அனுபவங்கள் அதிகமாக கொடுப்பார். பணம்னா என்ன, அதாவது அனுபவங்கள் சொல்கிறேன். எவ்வளோ வேணால் நம்ம சம்பாதிக்கலாம் வைக்கலாம், அனுபவத்தை சம்பாதிக்க முடியாது. அந்த அனுபவம் வந்து இந்த சனி பகவான் கொடுப்பார் 7.5 சனியில். அதே மாதிரி நான் ஒரு மனுஷன் டெவலப் ஆகிறது பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் தான் இருக்கும். ஒருத்தன் கல்யாணம் ஆகிறது 7.5 சனியில், திருமணம் ஆகிறது 7.5 சனியில், குழந்தை பிறக்கிறது 7.5 சனியில், வீடு கட்டுறது 7.5 சனியில். இது மாதிரி மனுஷன் வாழ்க்கையை ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே 7.5 சனியில் தான் நடக்கும். நம்ம 7.5 சனி பயந்துட்டு இருப்போம். 7.5 சனி என்ன சார், ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஒர்க்கு அதிகமாக இருக்கும். வந்து நீங்கள் முன்னாடி ஒரு 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா இப்போ 6 மணி நேரம் தான் தூங்குற மாதிரி வரும். ஸோ அது மாதிரி அதே மாதிரி கையில் கலை சின்ன சின்னதாக அடி போடும், வண்டி வாங்கினாலும் கவனம் வைக்கணும், அவ்வளோதானே தவிர மேலே பெரிய இஷ்யூஸ்லாம் இந்த 7.5 சனி கொடுத்துறாரு. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் விருப்பம் தான். நம்ம 7.5 சனி இந்த மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தனியாக பிளேலிஸ்ட்டில் சனி பயிற்சி பலன்களில் சொல்லியிருப்போம், போய் பார்த்துக்கோங்க. சரி, மேசராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரியன் வந்துடுவார் அந்த இடத்துல. சூரியன் யார், 5ஆம் அதிபதி அவர் தான். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வராரு, உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் இருக்காரு. அப்போ இதை விட யோகம் வேறு என்ன வேணும்? பேர் புகழ் எல்லாம் தேடி வரும். இந்த மாதம் மேசராசிக்காரவங்கள பேர் புகழ் அந்தஸ்து நீங்கள் இருக்க இடத்த தேடி வரும் எல்லாமே. இதுக்கு முன்னாடி நீங்கள் தேடி போயிருப்பீங்க, இப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து இது எல்லாமே உங்களே தேடி வரும். ஏன் அப்படின்னா ராசிநாதன் 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. 5ஆம் இடம் தான் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்கிறது. அப்போ அந்த இடத்துல போய் ஒரு ராசிநாதன் இருக்கிறார், அந்த 5ஆம் அதிபதி இருக்கிறார். அப்போ இந்த மாதம் பேர் புகழ் தேடி வரும் மாதம், ஒரே லைனில் சொல்கிறது அப்படின்னா. சரி, அதே மாதிரி வேறு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஏன்னா 5ஆம் அதிபதி எங்கே வராரு, ராசிநாதன் இங்கே இருக்கிறாரு. ப்ரொமோஷன்னா ப்ரொஃபஷனலாக ப்ரொமோஷன் கிடையாது, குழந்தை பிறக்கிறது ப்ரொமோஷன். ஏன்னா நீங்கள் அப்பாவே இருவீங்கல்ல, அப்போ மேசராசிக்காரன் நிறைய பேருக்கு இந்த மாதம் குழந்தை பிறக்க போகுது. அப்போ குழந்தை பிறக்கிறது ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ப்ரொமோஷன் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு ஸ்டெப்பு முன்னேற்றம் இந்த மாதம் மேசராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னு நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிநாதன் நட்பு பெறுறார், அந்த வீட்டு அதிபதி வாங்கி இருக்கிறார். கேது இவ்வளோ நாள் இருந்து தடை பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா? 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ராசிநாதன் கேதோட சேர்ந்துருக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாரு, ஒழுங்காக உங்களை டிசிஷன் எடுக்க விடாமல் பண்ணார். அந்த பிரச்சனையும் இனிமேல் இருக்காது. ஏன்னா 5ஆம் அதிபதி அங்கே வந்துட்டார்ல, ஸோ அதனால் நல்லா இருக்க போகிறீங்க, நல்ல வேலை எல்லாமே கிடைக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இவர் யார், உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அவர் தான், குடும்பாதிபதியும் அவர் தான், குடும்பத்தை அமைச்சக்கூடியவரும் அவர் தான், 7ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். கணவன் தான் மனைவியை சொல்கிற இடம், மனைவியை அந்த கணவனை சொல்கிற இடம். இப்போ இந்த இடத்த வேறு யார் பார்க்குறா அப்படின்னா, குரு வேற பார்க்குறாரு. குருவும் 7ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார், குடும்பாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு, தனஸ்காரன் ஆட்சியாக இருக்கிறாரு, குருவும் 7ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்படிங்கும் போது குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாங்க. அப்போ நிறைய பேருக்கு மேசராசிக்காரங்களுக்கு திருமணமாக போகுது. ஆவணி மாதம் நிறைய பேருக்கு திருமணமாகும், நிறைய பேருக்கு நிச்சயமாகும், சில பேருக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆவணி மாதத்தில், அதாவது பேசி முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன். அப்போ நிறைய பேருக்கு திருமணமாக போகுது மேசராசிக்காரங்களுக்கு. காரணம் குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு, 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போ குடும்பம் திருமணம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு இனிமேல் அமைய போகுது. அதே மாதிரி வருமானம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ராசிநாதன் போய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது இல்லாமல் 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், பணத்தை கொடுக்கக்கூடியது அவர் தான், அவரும் போய் அந்த இடத்துல ஆட்சி போடுறாருல. அப்போ பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பண வரவு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு பயிற்சி பலன்கள் நம்ம நிறைய பேசியிருப்போம். 3ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா இந்த இஎன்டி ப்ராப்ளம் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். சரிங்களா? அந்த குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சொல்லிட்டேன், பார்ட்னர்ஷிப்பு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், திருமணம் ஆயிரும். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதெல்லாம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நடக்கும். அதே மாதிரி மக்கள் தொடர்பு 7ஆம் இடம், நிறைய அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது. ஏன்னா 7ஆம் இடம் மக்கள் தொடர்பு. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஏதாவது பதவிக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்துச்சுன்னா இப்போ கிடச்சிரும். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம், இந்த வீட்டு அதிபதியே குரு தான். அப்போ 9ஆம் இடம் அப்பாவுக்கு நல்லா இருக்க போகுது. யாரெல்லாம் மேசராசிக்காரங்க இருக்கீங்களோ அவங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ராசிக்காரங்க அப்பாவுக்கு நல்ல வேலை, நல்ல ஜாபு, நல்ல பண வரவு எல்லாம் கிடைக்க போகுது. அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் உங்களுக்கு குரு பார்க்குறாரு. அந்த இடத்துல ராகு வேற இருக்கிறார். ராகு ஆல்ரெடி போகக்காரன், வளர்ச்சி கிரகம் சொல்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு, அந்த லாபஸ்தானத்துக்கு குரு வேற பார்க்குறாரு. அப்போ நிறைய லாபங்கள் வரப்போகுது, தொழில் முன்னேற்றம் வரப்போகுது, தொழில் முன்னேற்றனால லாபங்கள் வரப்போகுதுன்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்துல புதன்.
4ல் புதன் இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே 16ஆம் தேதி வரையும் சூரியனோட சேர்ந்து வேற பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள வெற்றி, ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை வேற பார்க்குறாருல. 4ஆம் இடத்துலேருந்து புதன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நிறைய பேர் படிப்பு விஷயங்களில் ஜெயிச்சிருவாங்க. ஏதாவது எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் படிப்பு விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு இந்த மாதத்தில். அதே மாதிரி இந்த கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, தரகர் வேலை பார்க்குறவங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்க, சேவை மையம் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் பிஸ்னஸில் ஒரு நல்ல வருமானம் வரப்போகுது. ஏன் அப்படின்னா 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தை புதன் பார்க்குறாரு. இப்போ நான் சொன்ன காரகத்துக்கெல்லாம் புதன் தான் காரகம். சொன்ன வேலையெல்லாம் சொன்னேன்னா ஸ்டேஷ்னரி, படிப்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான வேலைகளுக்கு புதன் தான் அதிபதி. 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்க்கும்போது இதனால தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதம். சூரியனோட வேற சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் இன்னும் அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா 5ஆம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பெறார். எங்கே திரும்ப அவர் எங்கே பார்க்குறாரு? 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதனும் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வெற்றி ஸ்தானம் 11ஆம் இடம்ங்கிற வெற்றி ஸ்தானம் அந்த இடத்த எந்தெந்த கிரகம் பார்க்குது? குரு பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, சூரியன் பார்க்குது. இந்த 3 மேச ராசிக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை அந்த 3 கிரகம் பார்க்கும்போது சூரியன் வேற நல்லா இருக்கிறாருங்கும் போது அரசு சார்ந்த வேலை, அப்போ அரசு வேலை கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்கும், அரசியலில் நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே மக்கள் தொடர்பு 7ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் இந்த மேசராசிக்காரங்களுக்கு. நெகட்டிவ் என்ன அப்படின்னா 2ஆம் இடத்துல சுக்கிரனா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் தான் கண்ணுலேருந்து தண்ணி வர்றது, கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறது, கண்ணாடி போடுற மாதிரி வர்றது, இதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ENT சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், கேது. 5ஆம் இடம்ங்கிறது வயிற்று பகுதியை சொல்கிறது. அப்போ சூரியன்னா நெருப்பு, செவ்வுனா கங்கு. அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்டது, ஹீட்டு சம்மந்தப்பட்ட டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும். அப்போ உரப்பு புளிப்புலாம் குறைச்சி சாப்பிட்டுக்கணும், நான்வெஜ் ஐட்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அடி வயிற்று பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உணவு பழக்கத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த நெகட்டிவும் கிடையாது மேசராசிக்காரங்களுக்கு. மேசராசிக்காரங்க இந்த மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, அதே மாதிரி 31ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சந்திராஷ்டமம் சொல்கிறது. சந்திராஷ்டமம்னாலே மதி வேலை செய்யாதுன்னு அர்த்தம். அப்போ மூளை ஒழுங்காக ஒர்க் ஆகாது, தேவையில்லாமல் சண்டை, ஆர்கியூமெண்ட்டு, சின்னதாக கையில் காலை அடிபட்டுக்கிறது, பணத்தை எங்கேயாவது மிஸ் பண்ணிடுறது, இல்லை தொலைச்சிடுறது, இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் டைம் சரியில்லாதவங்களுக்கு தான் பெருசாக பாதிக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ நம்ம 12 ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் நல்லா லைவ் போடுவோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.